வணக்கம் ராதிகா. அதாவது வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயலின் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர் விவசாய பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தாளடி மற்றும் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் கோட்டூர், புழுதிக்குடி, சோழங்கநல்லூர், அதே போல் பாத்தீங்கன்னா திருக்கலார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையின் காரணமாக தாளடி மற்றும் சம்பா பயிர்கள் மூழ்கியுள்ளதாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். செய்தியின் எதிரொலியாக தற்போது வேளாண் துறை அதிகாரி, அதாவது வேளாண் இணை இயக்குனர் பால சரஸ்வதி தலைமையில் தற்போது பாத்தீங்கன்னா புழுதிக்குடி, சோழங்கநல்லூர், திருக்கலார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா தற்போது வரை தண்ணீர் வடியாதன் காரணமாக தற்போது வேளாண் துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வேளாண் துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர். மேலும் இந்த பகுதி பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக உங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல் தாளடி மற்றும் சம்பா பயிர்களுக்கு நாங்கள் காப்பீடு செய்துள்ளோம். உடனடியாக காப்பீட்டுத் தொகையை விடுவித்தால் மட்டுமே அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை எங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். எனவே இது குறித்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகையை வழங்கிட வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் இணை இயக்குனர் பால சரஸ்வதி தலைமையில் பல்வேறு பகுதிகளில் தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி ஜெய்விந்த்.